இட்லியே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்து பாருங்கள். நல்லா 2, 3 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டான சாம்பார் இது. ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே அதே டேஸ்ட்டில் டிஃபன் சாம்பார் வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். இதை 4 இட்லி சூடாக வச்சு அது மேலே 4 கரண்டியை மொண்டு ஊற்றி நல்லா குழச்சி அடித்தா தான் அதோட டேஸ்ட்டு. சரி, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 2 கப் வந்து தூரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 5, 6 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இதை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நான் இங்கே வந்து காய் வந்து பம்கின் எடுத்திருக்கேன், மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட விருப்பம்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் பம்கின் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். ஒரு கடாயில் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் மிளகாய் கொஞ்சம், அது கூட கொஞ்சம் தனியா, 2, 3 காஷ்மீரி மிளகாய் அது கலருக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிளகு, ஜீரகம், அப்புறம் வெந்தயம், அது கூட கொஞ்சமாக கடலப்பருப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ பருப்பெல்லாம் வெந்துருச்சு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அங்கங்கே காய் இருந்தால் போதும், ரொம்ப காய் இருக்க வேண்டாம். மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் இல்லைன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு இது கூட நான் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன். இங்கே நான் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, வெங்காயத்தை கட் பண்ணாமல். ஸோ இது வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தக்காளி, 3 தக்காளி நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 அங்கே போட்டுட்டேன், ஒரு தக்காளி இதில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூளில் வந்து ஒரு 4 ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். இந்த அரைச்ச மிளகாய் தூள் வந்து ஒரு 2 தடவை நீங்கள் சாம்பார் வச்சா கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் ஊற்றிக்கலாம். இந்த புளி தண்ணி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா ட்ரை ஆகிடும், ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு தண்ணியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, அப்புறம் வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கட்டி வந்து வெல்லம் போட்டுக்கோங்க. இல்லை நாட்டு சக்கரை போடுறதுனா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ஏடாக வந்ததுக்கப்புறமா இது மேலே கை நிறைய கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.